நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். காலம் எந்த அளவுக்கு கொடியது அப்படின்றது வந்து காமிச்சிட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ணவங்க கடைசியில் வந்து தளபதியே கதி, தளபதி விஜயே சரளம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் விதியாக இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் நிறைய பேர் வந்து மற்ற கட்சியெல்லாம் இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரர்களை வந்து தளபதி தான் இனிமேல் வந்து தமிழ்நாடு, தளபதி தான் வந்து தமிழ்நாட்டை வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆள போறாரு, அதனால அவர் கட்சியில் சேர்ந்தாதான் ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மீசை ராஜேந்திரன் இவர் தளபதி விஜயை வந்து எந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யூடியூப்ல வந்து கண்டபடி தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இவர் வந்து தேமுதிக கட்சியில், அதாவது விஜயகாந்த் கட்சியில் 20 வருடங்கள் இருந்துட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, 3 முறை சட்டமன்ற தேர்தலையும் வந்து தேமுதிக சார்பில் வந்து போட்டியிட்டு இருந்தார். அதன் பிறகு இப்போ சமீபத்தில் தான் ஒரு 2 மாதம் முன்னாடி தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக போனதால் வந்து அவங்க வந்து எங்களுக்கு எதிரி, தேமுதிக எதிரி, பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக போனது எங்களால் ஏற்றுக்கவே முடியல, விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு வந்து இவர் சமீபத்தில் தான் வந்து தேமுதிகலேருந்து விலகி விஷயம் கிடையாதுங்க. ஆனால் தளபதி விஜய் வந்து ரொம்ப வன்மத்தோடையும் ரொம்ப கேவலமாகவும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இதனாலேயே வந்து எல்லாரும் ஒரு போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் அரசியலுக்கு வந்தா மீசி எடுத்துருவேன், விஜய் வந்து ஜெயிச்சுட்டா மீசி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு. அதனாலேயே வந்து நீங்க எப்போ மீசி எடுப்பீங்க மீச ராஜேந்திரன் அப்படின்னு வந்து எல்லாம் வந்து இவரை போட்டு கிழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா வந்து தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மீசை ராஜேந்திரன் வந்து இணைஞ்சிட்டாரு. புஷி ஆனந்த் முன்னிலையில தான் வந்து நிறைய பேர் கூட வந்து மீசை ராஜேந்திரனும் வந்து தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு. இதை யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனா இப்படிலாம் வந்து தளபதி எதிர்த்தவங்களே வந்து தளபதி தான் வந்து கதி அப்படின்னு வந்து மாறுவாங்க அப்படின்னு வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தளபதியோட ராசி எப்படி, அதனாலேயே வந்து தளபதி விமர்சனம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தளபதி தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு தான் வந்து திருமாவளவனா இருக்கட்டும், மற்ற கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இப்ப மீசி ராஜேந்திரனா இருக்கட்டும், தளபதி விமர்சனம் பண்ணவங்க வந்து சேர்றாங்க. ஸோ தளபதி எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காருன்றதை இதெல்லாம் வந்து காமிக்குது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.